2 தீமோத்தேயு 1 கிறிஸ்து இயேசுவினால் உண்டாகியிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது: பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை இரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை இரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நட்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்களில் பிகழு எர்மோகென முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறோம். ஓனேசிப்போருவின் வீட்டாருக்காக கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. அவன் அநேக தரம் என்னை இளைப்பாற்றினான். என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை. அவன் ரோமாவில் வந்திருந்தபோது அதிக ஜாக்கிரதையாய் என்னை தேடி கண்டுபிடித்தான். அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவன் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே. செபம். கிருபையாய் நேசிக்கிறதன் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். நீர் பரிசுத்தர். உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே கர்த்தாவே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, அநேக தடுமாற்றங்கள், போராட்டங்கள், பலவீனங்கள், பொல்லாத ஆவியின் கிரியைகளுக்கு நீர் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வாதத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் அற்புதமாய் வழிநடத்தும். உம்முடைய வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாய் போகாதபடிக்கு உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் பலப்பட கர்த்தாவே, இன்னும் உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னும் அதிகமாய் பலப்பட நீர் இரக்கம் பாராட்டும். அற்புதத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தும். வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். நீதியின் தேவன் நீரே ஆளுகை செய்யும். பொல்லாத ஆவியின் கிரியைகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். குடும்பங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிறதான சகலவிதமான போராட்டங்களும் பாடுகளும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே, உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் பலப்பட நீர் இரக்கம் பாராட்டும். கடன்பரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். கடன்பர கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை தாரும். அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும்.
குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்கப்படட்டும். ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நீர் வழிநடத்தும். விசேஷித்த ஞானத்தினால நிரப்பும் ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவில் நாங்கள் இன்னும் அதிகமாய் பலப்பட நீர் அற்புதத்தின் தேவனைகளை ஆச்சரியமாய் வழிநடத்தும். இம்மட்டும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தின கர்த்தர் இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினாலே இம்மட்டும் எங்களுக்கு உதவின எபினேசரே, இனிமேலும் நீர் எங்களுக்கு உதவ போதுமானவராய் இருக்கிறீர். தேவைகள் யாவையும் கர்த்தரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆளுகை செய்யும். அநேக நிந்தை பேச்சுகளுக்கும் அவமானங்களுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். தடுமாற்றங்கள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குறைகள் குற்றங்களை கர்த்தர் மன்னிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கும்படியாய் செபிக்கிறோம். அநேக ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் பொல்லாத கொள்ளை நோய்களுக்கும் ஆண்டவரே, தற்கொலை எண்ணங்களுக்கும் நேராய் போகிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே நீர் தேற்றும்படியாய் செபிக்கிறோம். ஒரு ஆத்மாவிலும் வெறுமையை போதும் முடி சித்தமல்ல கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஒவ்வொருவரையும் சாட்சிகள் பிள்ளைகளாய் வழிநடத்தும். அற்புதங்களை காணும்படி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.